ஹலோ வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் அண்ட் வெல்கம் டு ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ் மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கடந்த சில வாரங்களாக நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டான க்யூட்டான எவர் கிரீன் மெலடி சாங்ஸ், அதாவது ஸ்டேஜ் சாங்ஸ் எல்லாம் பாடிட்டே வராங்க. அந்த வகையில் இந்த வாரமும் பல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் பிலவ்ட் ஜட்ஜஸ். லெட்ஸ் வெல்கம் எஸ்பி ஷைலஜா மேம். லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் சார். ஜட்ஜஸ், மேடை பாடல்கள் சுற்றோட கடைசி ரவுண்ட் வந்தாச்சு, இந்த கடைசி எபிசோட் வந்தாச்சு. ஸோ இந்த ரவுண்டில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் லாஸ்ட் டைம்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த வாரம் வேறு நித்யஸ்ரீ மேம் இல்லை. இந்த ரவுண்டுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லணும். முன்னாடி ரவுண்ட்ஸ்க்கு எப்படி இருந்தது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். எங்களுக்குள்ள ஒரு சின்ன நிச்சயம் இருந்ததுன்னா இன்னும் கலகலப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க. கூடுதலாக அவங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். நாங்கள் இந்த எபிசோடுக்கு வந்து டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறோம் நித்யாவை. எனிஹவ் எல்லாருமே நல்லா பாடுறாங்க ஸ்டேஜ் சாங்ஸ் எல்லாம். அப்படி தான் இந்த எபிசோடில் கூட நல்லா பாடணும், அதான் வேண்டிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எஸ் மேம், தேங்க்யூ சார். ஸ்டேஜ் நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நிச்சயமாக ஸ்டேஜுங்கிறது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட். இப்போது ரெக்கார்டிங்கில் பாடும்போது அவங்க எப்படி பாடுறாங்கன்னு தெரியாது நமக்கு. பட் ஸ்டேஜில் பாடும்போது அந்த அதாவது விஷுவல், யுவர் அப்பியரிங் as a விஷுவல். அப்போது வந்து நம்ம அதை வந்து நல்ல ஒரு எக்ஸைட்டடோடு பாடினா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. டல்லாக அப்படியே பாடிட்டு வச்சுங்க, ஏதோ கடனேன்னு பாடக்கூடாது. கொஞ்சம் அது இன்வால்வ் ஆகி பாடணும். அதுக்காக ரொம்ப மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா பாட்டு போயிடும். ஓகே, அதனால் நிச்சயமாக கொஞ்சம் அந்த ஸ்டேஜை யூஸ் படுத்திட்டு அந்த மாதிரி பாடு இருந்தால் ஓகே, அந்த பாட்டை பொறுத்து இருக்குது. நிச்சயமாக ஒரு மூமெண்ட் கொடுத்து அதை என்ஜாய் பண்ணி பாடுற மாதிரி தான் நல்லாயிருக்கும். நிச்சயமாக நல்லா பாடுறாங்க எல்லாருமே, வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ரவுண்டில் வந்து நித்யஸ்ரீ இல்லை, நான் குறைவாக தான் பேசுவேன், அவங்க 2 பேரும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி பேலன்ஸ் ஆக போகிறேன்னு தெரியல. நிச்சயமாக ஐ திங்க் ஷைலஜா மேடம் வில் ஹெல்ப். டெஃபினெட்லி சார். நீங்களும் இந்த ரவுண்ட்ல அப்படி சொல்லிட்டு அழகாக பேசினார் சார். ஆமா இல்லையா? எஸ். எனிவே we சார், are நீங்க வந்து திருக்குறள் மாதிரி சார், 2 லைன் பேசினா கூட அதுல நிறைய அர்த்தம் இருக்கும். அடடடடடடடா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். மேடை பாடல்கள் சுற்றுலா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் லார்சன் சிரில். ஹலோ லார்சன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஒரு தலை ராகம் படத்துலேருந்து வாசமில்லா மலர் இது பாட்டு பாட போகிறேன். ஓகே, நல்லா பாடுங்க, சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இன்வால்வ் ஆகி பாடுங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது. வைகையிலா மதுரை இது மீனாட்சியை தேடுது. ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும். அழையாதார் வாசல் அதல் மேலே ஓடும். வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது.
பாட்டுக்கொரு ராகம் ஏற்றி வரும் புலவா உனக்கே ஆசை நிலவவள் மேலே மீட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேனை உனக்கே ஆசை கலைமகள் போலே மீட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேனை உனக்கே ஆசை கலைமகள் போலே வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது என்ன சுகம் கண்டாய் இன்று வரை தொடர்ந்து உனக்கேன் ரதி அவள் மேலே என்ன சுகம் கண்டாய் என்னவில்லை என்றும் உனக்கேன் ஆசை மன்மதன் போலே வஞ்சியவள் உன்னை என்னவில்லை என்றும் உனக்கேன் ஆசை மன்மதன் போலே வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது மாதங்களை என்ன 12 வரலாம் உனக்கே ஆசை மேலென்று கூட்ட மாது தன்னை அறிய என் 2 கரிய உனக்கே ஆசை உறவென்று மேட மாது தன்னை அறிய கண்ணிரண்டும் பொய்யே உனக்கே ஆசை உறவென்றும் நாட வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது வைகையில்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அழையாதார் வாசல் அதன் மேலே ஓடும் வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது லார்சன் நல்லா சிரிச்சுக்கிட்டே பாடியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். லாசன், ஹலோ மேம். என்ன ஆச்சு? குழந்தை அழுதுதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. சரணம் 2 சரணமே வேறு டியூனில் பாடிருக்கீங்க. புரியுறதா உங்களுக்கு? சொல்லுங்கள். ஃபஸ்ட் சரணம் கரெக்டாக பாடினீங்க. சரணம்னா அந்த 2 லைன் தான். லரரரரரரா தரரரரரே தரராரீரி அதானே பாடினோம். நீங்கள் தாரரரரரா அதே பாடிருக்கீங்க. தெரியல உங்களுக்கு? அப்போன்னா அங்கே இல்லை, நீங்கள் வேறு எங்கோ இருக்கீங்க. நல்லா பாடக்கூடியவர் தானே நீங்கள். ஏன் அது விட்டுட்டீங்க? நிறைய வார்த்தைகள் கூட விட்டுட்டீங்க. சரி, ஓகே, தட்ஸ் ஓகே. பட் ஒவ்வொரு எபிசோடில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இல்லையா? சீரியஸாக எடுத்துக்கோங்க. நல்ல வாய்ஸ், நல்லா பாடக்கூடியவர் இப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் சரணம் கரெக்டாக பாடினீங்க. 2 சரணமே ஒரே மாதிரி பாடிருக்கீங்க. வேணும்னா அப்புறமா கேட்டு பாருங்கள் நீங்கள். ஓகே, அதர்வைஸ் நல்லா இருந்தது. உங்கள் வாய்ஸ்க்கு அந்த பாட்டுக்கும் கரெக்டாக இருந்தது. அடுத்த வாட்டி நல்லா பாடுங்க, கரெக்டாக பாடுங்க. இதுவும் நல்லா இருக்குது, பட் மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹலோ லார்சன். ஹலோ சார். அவங்க அந்த சரணத்தில் 2வது சரணத்தில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பாடினது எனக்கு தெரியல. அதாவது அந்த எனக்கு அந்த பாட்டு தெரியாது அதிகமாக. ஆனால் எனக்கு நல்லா உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது. உங்களுடைய அந்த வரிகள், அந்த எக்ஸ்போஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது.
அந்த அந்த உங்களுடைய பாடல் இன்றைக்கி நல்லா இருந்தது. யூஆர் அ கிரேட் சிங்கர், நோ டவுட் அபவுட் இட். நிச்சயமாக அவங்க சொன்ன விஷயங்கள் மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஐ திங்க் யூ வில் டூ வெரி வெல். தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ். லார்சன், நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, பட் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னும் இதே மாதிரி பல அழகான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணும்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ் மற்றும் உதயம் பருப்பு வகைகள். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ் மற்றும் உதயம் பருப்பு வகைகள். ஸ்டேஜ் சாங்ஸ் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் சாந்தினி ஃப்ரம் கேரளா. ஹலோ சாந்தினி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? நான் பாடும் பாடல் அந்த படத்திலிருந்து தேவன் கோவில் அந்த பாடம். ஓகே, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் இன்று. தேவன் கோவில் தீபம் உண்டு ராகம் பாடும் நேரம் இன்று. கண்கள் ரெண்டும் காதல் சந்தம் சொன்னது. உள்ளம் உந்தன் வாசல் தேடி வந்தது. தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் என்று. பாவை நின்று சோலையோரம் நீயும் வந்தாய். மாலை நேரம் பார்வை நாங்கும் பேசும் ஜாலம் பார்த்தால் போதும் வெள்ளம் மோதும். காதல் தேவனே நீ என் ஜீவனே. ஊஞ்சல் போல எண்ணம் கோடி நெஞ்சில் ஆடும் உன்னை நாடி. கண்ணா நீயும் கேளாயோ அன்பே நீயும் இங்கே வந்தாய். யாரை கண்டு இங்கே நின்றாய். உள்ளம் என்னும் மேடை கொண்டு ஆடவா. கண்ணில் கோடி ராகம் கொண்டு பாடவா. தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் என்று.
ராகம் பாடும் நேரம் என்று கண்கள் ரெண்டும் காதல் சந்தம் சொன்னது. உள்ளம் உந்தன் வாசம் தேடி வந்தது. தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் என்று. சாந்தினி, எல்லாரும் வந்து வளர்ந்துட்டு ஹைட் ஆகிட்டே போவாங்க. நீங்கள் என்ன திடீர்னு ஷார்ட் ஆன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஓகே, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். சாந்தினியோட பெர்ஃபார்மன்ஸ் ஷார்ட்டாக இல்லை, ரொம்ப டாலாக இருக்கு. வண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கிளாசிக்கல் கற்றுக்குறீங்களா? கற்றுக்குறீங்களா? நல்லா கற்றுங்க. பிகாஸ் கிளாசிக்கல் கற்றுன்னு பாடினா எனக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, ஸோ கிளாசிக்கல் கற்றுட்டு லைட் மியூசிக் பாடினா நல்லா கான்ஃபிடென்ட்டாக பாட முடியும். யூ ஷுட் லேர்ன் இட். நல்லா பாடிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் பிச்சிங் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஒரு ஸ்கேல் குறைச்சி பாடினா நல்லா இருந்திருக்கும். என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேன்டாஸ்டிக். சாந்தினி, எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஜானகி அம்மா எந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கொடுத்தீங்க நீங்கள். நிஜமா அதெல்லாம் அந்த ரேஞ்சில் கொடுத்தீங்க, அந்த ஹை பிச்சில் கொடுத்தீங்க நீங்கள். நானும் முதல்ல நினச்சேன், இந்த ஃபஸ்ட் ஹம்மிங் கேட்டுட்டு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக பாடினீங்க ஹம்மிங். ஐயோ, இந்த பொண்ணு இந்த ஸ்ருதியில் எடுத்திருக்கே, சரணம் எப்படி பாடும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். கொஞ்சம் அம்மா கிட்ட சொல்லி நல்லா நல்லா சாப்பிடணும் நீங்கள். ஆமாம், தெம்பு வேண்டாமா இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறதுக்கு? இல்லையா? நல்லா இருக்குது, வாய்ஸ் நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு ரேஞ்ச் பாடணுன்னா ஸ்டாமினா வேணும் இல்லையா? மேலே பொறிச்சு இப்படி குனிஞ்சு போயிடுறீங்க. பட் அந்த ஹஸ்கி வாய்ஸ் வச்சு கண்ணா பாடுறது, அந்த கண்ணா வந்து ஜானகி அம்மா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. எல்லாம் ஹை பிச்சில் பாடிட்டு கண்ணா, அது வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பாடிருக்கீங்க. கண்ணா கண்ணா மட்டும் சொல்கிறேன், அழகாக பாடிருக்கீங்க. வெரி நைஸ், கீப் இட் அப், ஆல் தி பெஸ்ட். சாந்தினி, பா சூப்பரான கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. எப்படி பயங்கர சந்தோஷமாக இருக்கீங்களா? கனவுலக்குள்ள நினைக்கவே இல்லை இந்த மாதிரி கமெண்ட்ஸ். இனிமே வந்து கனவுல நினைங்க. ஓகே ஓகே, ஆ, தேங்க் காட். என்ன சொல்லுங்கள்? தேங்க்யூ காட். ஓகே, தேங்க்யூ காட். ஓகே, தேங்க்யூ காட். இதே மாதிரி நான் பிரேக் சொன்னேன்னா என்ன ஆகும் தெரியுமா? யாருக்குமே கேட்காது. எனிவேஸ், இதே மாதிரி இன்னும் பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணுன்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ் மற்றும் உதயம் பருப்பு வகைகள். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ் மற்றும் உதயம் பருப்பு வகைகள். மேடை பாடல்கள் சுற்றுலா அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் நிசாருதீன் ஷா. ஹலோ ஷா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? ஜோடி ஃபிலிமில் இருந்து ஒரு பொய்யாவது சொல் கண்ணே சாங். வாவ், ஆசம் சாங். ஒன் சைட் லவர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் தான் தான் என்று அந்த சொல்லில்
அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. பூக்களின் உன்னால் சத்தம், அடி மௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம், இதை தாங்குமா என் நெஞ்சம். பெண்மையும் வெண்மையும் பக்கம் பக்கம்தான், ரொம்ப பக்கம் பக்கம்தான். பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்று தான், பார்க்கும் கண்கள் ஒன்று தான், கொண்டால் ரெண்டும் வேறுதான். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. இறைவினை தீரட்டி ஓ இறைவினை தீரட்டி கண்மணியன் குழல் செய்தாரோ, கண்மணியன் குழல் செய்தாரோ, நிலவின் ஒளி தீரட்டி கண்கள் செய்தாரோ. விண்மீன் கொண்டு விரலின் நகம் சமைத்து, மின்னலின் தீற்றுகள் கொண்டு கைரேகை செய்தானோ. வாடை காற்று பட்டு வயதுக்கு அந்த பூக்கள் கொண்டு தங்கம் தங்கம் பூசி தோள் செய்தானோ. ஆனால் பெண்ணே, உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ. காதல் கண்ணே, உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. நிலவினை எனக்கு அருகில் காட்டியது நீதானே, அருகில் காட்டியது நீதானே. மலரின் முகவரிகள் சொன்னது நீதானே. ஓ காற்று பூமி வானம் காதல் பேசும் முகம் அறிமுகம் செய்தவர் யார் யார், என் அன்பே நீதானே. கங்கை கங்கை ஆற்றை கவிதைகள் கொண்டு தரும் காவிரி ஊற்றை கண்ணில் கையில் தந்தவள் நீதானே. ஆனால் பெண்ணே, நெஞ்சம் மற்றும் மூடி வைத்தாயே. காதல் கண்ணே, நெஞ்சை மற்றும் மூடி வைத்தாய்.
பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். அந்த ஒரு சொல்லில் அந்த ஒரு சொல்லில் நான் உயிர் வாழ்வேன். உயிர் வாழ்வேன். அந்த ஒரு சொல் அந்த ஒரு சொல் அந்த ஒரு சொல் அந்த ஒரு சொல் சொல்லில் அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் உயிர் வாழ்வேன் உயிர் வாழ்வேன். ஷா, இது வந்து ஒரு லவ்லி சாங், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாங், ஃபேமஸான ஒரு சாங். நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஹலோ நிஸ்ருதீன் ஷா, ஹாய் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாட்டு வந்து ஹரிஹரனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் வந்து அந்த ஆஸ் எ சிங்கர் லைக் அவர் வந்து அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் அவருக்கு வந்து நல்ல ஒரு ஒரு கமாண்ட் இருக்கிறதுனால அவர் எல்லா தமிழ் பாட்டையுமே ஹிந்தி பாட்டு மாதிரி ஆக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு சிங்கர். சூப்பர். 100% ஃபீல் கொடுக்கணும்னா 200% வரும். அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக பாடுவார். அதை நீங்கள் ஆல்மோஸ்ட் யூ ரீப்ரொடியூஸ் இட் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய அந்த குரல் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அண்டு நத்திங் டு சே மோர். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். பெஸ்ட் விஷஸ். ஷா, இந்த பாட்டுக்கு வந்து முக்கியமாக 2 விஷயங்கள் வேணும். ஒன்று வந்து எக்ஸ்ப்ரெஷன், ரெண்டாவது வந்து அட் ஏ ஸ்ட்ரெச் லெங்தி இதெல்லாம் 4 bars 8 bars இதெல்லாம் கூடிய ஒரு திறமை வேணும். அது வரலன்னா இந்த பாட்டோட அழகே போயிடும். உங்களுக்கு அந்த 2மே இருக்குது. ஒரு வகையில் என்னென்னா, சப்போஸ் நம்மளுக்கு வந்து சில கமக்கங்கள் அது வரலன்னு நினச்சிக்கோங்களேன், எக்ஸ்ப்ரெஷனோட கவர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 திறமை இருக்கும். அது வந்து அந்த 2 திறமை இல்லைன்னா இந்த பாட்டு ஸ்டேஜில் பாடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா. உட்காந்து பார்க்குறவங்களுக்கு கூட அவங்கள வந்து கட்டுப்படுத்தி நீங்கள் இந்த பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுன்னா இந்த மாதிரி தான் பாடணும். அந்த 2மே இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்த பாட்டு. அதுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு. ஒரு இன்பில்ட் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, எக்ஸ்ப்ரெசிவ் வாய்ஸ் உங்களுது. அனுபவம் கூட இருந்திருக்கலாம் உங்களுக்கு. வாட் எவர் இட் இஸ், பாட்டுக்கு வந்து அந்த அனுபவம் இருந்தால் தான் அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன். சும்மா நான் உங்களுக்கு கொஞ்சம் சிரிக்க வைக்கிறதுக்கு தான் சொன்னேன். அப்படி தேவையே இல்லை. பாட்டு கேட்ட உடனே வந்துடணும். அது சிங்கருக்கு, ப்ரொஃபஷனல் சிங்கருக்கு. பட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ரசித்தேன். தேங்க்யூ ஷா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜட்ஜஸ். ஷா, நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, நல்ல ஒரு ஃபீலோட பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை நிசார் வந்து கொஞ்சம் சீரியஸாக பாடி நான் பார்த்துருக்கேன். எப்பவுமே சிரிச்சுட்டே பாடுவார். ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் நிசார், கீப் இட் அப். இதே மாதிரி இன்னும் பல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வி மஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ் மற்றும் உதயம் பருப்பு வகைகள். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ் மற்றும் உதயம் பருப்பு வகைகள். ஸ்டேஜ் சாங்ஸ் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் சிந்துஜா ஃப்ரம் ஹைதராபாத்.
ஹலோ சிந்துஜா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? நான் கோவா மூவிலேருந்து இதுவரை அந்த பாட்டு பாட போகிறேன். சூப்பர். ஆண்ட்ரியா பாடின சாங் இல்லையா? ஆண்ட்ரியா நஜீஷ், ஒரு ஹிட் சாங் இது. நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அண்ணாலை தேடிடும் பாடல் கேட்டாயோ. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அண்ணாலை தேடிடும் பாடல் கேட்டாயோ. மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகுது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகுது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. இங்கே ஒரு இன்பம் அது நிறைய, எப்போது என் உண்மனையில அறிய, தாங்காமலும் தூங்காமலும் நாள் செல்லுதே. நில்லாமலும் நித்தம் வரும் கனவு கொல்லாமல் கொல்ல, சுகம் என்னென்று சொல்ல நீ துணை வர வேண்டும். நீண்ட வழி என் பயணம் வா. வந்து வந்து போகும் வெண்மேகமும் வெண்ணிலவும் போல எந்த மனம் எண்ணங்களை யார் அறிவார். என் நெஞ்சமும் போல ஏதோ ஓர் மாற்றம், நிலை புரியாத தோற்றம், இது நிரந்தரமல்ல, மாறிவிடும் மனநிலைதான். மனதிலே உள்ளூரும் உணர்வுகள் மலர்ந்ததே, முத்தான உணர்வுகள் பிறந்ததே, அந்நாளை கதவுகள் நமக்கு முன்னாலே. மனதிலே உள்ளூரும் உணர்வுகள் மலர்ந்ததே, முத்தான உணர்வுகள் பிறந்ததே, அந்நாளை கதவுகள் நமக்கு முன்னாலே. தேகம் இப்போது உணர்ந்தது தென்றல், என் மேனி படர்ந்தது மோகம், முன்னேறி வருகிறது முன்னே. தேகம் இப்போது உணர்ந்தது தென்றல், உன்மேனி படர்ந்தது மோகம், முன்னேறி வருகிறது முன்னே. சிந்துஜா, ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் பாடியிருக்கீங்க. ஆத்ரேயா குட்டி ஆஜிஷிங்க வாங்க. இல்லை நீங்களும் சேர்ந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஹலோ சிந்துஜா. ஹலோ சார். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய அந்த அந்த வாய்ஸ் பிரேக் பண்ணி
அது யூட்லிங் அண்டு ஒரு மாதிரி பிரேக் பண்ணி பாட ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சது. ஆண்ட்ரியாவுடைய இந்த பாட்டு வந்து கரெக்டாக பாடினீங்க. தேங்க்யூ ஸோ மச் குட் அண்ட் சப்போர்ட்டிங் வெரி வெல் சப்போர்ட்டட். ரொம்ப பண்ணீங்க. பிகாஸ் ஆர்கெஸ்ட்ரா ஆல்சோ வண்டர்ஃபுல், எல்லாமே நல்லா இருந்தது. இந்த காலத்து பாட்டு இது நல்லா பண்ணாங்க. குறைகள் ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட். செந்துஜா பல்லவியில் பல்லவியில் தான் அந்த யூட்லிங் மாதிரி வருது. ஆண்ட்ரியா ரொம்ப நல்லா பாடிருப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணீங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா வந்தது. எனக்கு என்ன தோணிடுதுன்னா கொஞ்சம் அந்த லவுட் ஷவுட்டிங் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள். எஸ் அது இது ஒரு கொஞ்சம் ஹஸ்கி வாய்ஸில் தான் பாடியிருப்பாங்க அவங்க. மேலே போகிறச்ச கொஞ்சம் வரும், பட் எனக்கு ஜாஸ்தியாக தெரிஞ்சிருது. ஓகே மேம், அது கம்மி பண்ணிட்டுனா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே மேம், டெஃபினட்டாக. இந்த வாட்டி பாடுறச்சு அது அந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ஹஸ்கியோட பாடுங்க, நல்லா இருக்கும். ஓகே மேம். ராத்திரியே உங்களுக்கும் கூட அதுதான் அது தெரியுறது. எனக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு, லெங்தியாக இருந்ததுனால. ஆனாலும் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி பாடுங்க, நல்லா இருக்கும். அதர்வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நல்லா வெரி குட். நீங்கள் வந்து வேறு செப்பரேட் ஜோனரில் பாடின மாதிரி இருந்தது எனக்கு. வெரி நைஸ், தேங்க்யூ. சிந்துஜா அண்ட் ஆத்ரேயா நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கீப் இட் அப். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸ்டேட் சாங்ஸ் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பாட போகிற கண்டெஸ்டன்ட் அனுஷா ரவி. ஹலோ அனுஷா ரவி. ஹாய். ரொம்ப பிரிட்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? நான் நெஞ்சில் ஒரு ராகம் படத்துலேருந்து நெஞ்சம் பாடும் சாங் பாட போகிறேன். ஓகே, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே. நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே. நீ எய்த வானம் நான் கொண்ட நாணம் என்று நான் சொல்வதோ. நெஞ்சம் பாடும் புதிய ராகம் பாடல் உன்னை தேடுதே. உன் குரல் கேட்கவே உயிர் கூட்டங்கள் தலை குனிந்தன, தனை மறந்தன. எந்த வானத்தில் விழுகின்ற மின்னல் சுழலும் கரம் என்று சொன்னாலே தகுமே. எந்த வானத்தில் விழுகின்ற வார்த்தை உந்தன் பார்வைக்கு நான் கொண்ட மனமேடைக்குள் ஆராதனை. மலர் தூவாதோ என் கற்பனை. மனமேடைக்குள் ஆராதனை. மலர் தூவாதோ என் கற்பனை. நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே. நீ எய்த நாணம் நான் கொண்ட நாணம் என்னென்று நான் சொல்வதோ.
ஜாலத்தை செய்கின்றவன் வாடை காற்றென்று இனிக்கின்றவன் நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே நீ எய்த வானம் நான் கொண்ட நாணம் என்று நான் சொல்வதோ அனுஷா, இந்த ஸ்டேஜ் சாங்ஸ் ரவுண்ட் வந்து தேன் மழையில் ஆரம்பிச்சு நெஞ்சம் பாடும் ராகம்ல வந்து எண்ட் ஆயிருக்கு. அதுவும் இட்ஸ் அண்ட் பவர் பேக்ட் எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். இதில் என்ன பண்ண டவுட்மே இல்லை. ஆத்ரேயா, அங்கே நீங்கள் நிற்கவே கூடாது, தயவு செஞ்சு இங்கே வந்துருங்க. வாட் அண்ட் எனர்ஜி, ரெண்டு பேருமே பயங்கரமாக பாடியிருக்கீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். இதான் வேணுங்கிறது. தேங்க்யூ மேம். இதுக்கு வந்து டான்ஸ் அது ஆட தேவையில்லை. அந்த எக்ஸ்ப்ரெஷன் எஃபெக்ட்ஸில் கொண்டு வந்துடலாம், அந்த ஜோஷ் கொண்டு வந்துடலாம். ஆத்ரேயா, தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். வெரி நைஸ். நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, அவ்வளோதான். உங்களை பார்த்து அப்படியே அனுஷா கூட அந்த மூடு வந்துடுச்சு, பாட்டு என்ஜாய் பண்ணி பாடணுன்னு. பார்த்தீங்களா, இப்போ சிரிக்கிறாங்க அனுஷா, ஆரம்பிச்சாச்சு சிரிக்கிறது. வெரி நைஸ் அனுஷா, நல்லா இருந்தது. இன்னும் கூட நீங்கள் என்ஜாய் பண்ணி பாடிருக்கலாம் அந்த பாட்டு. ஃபார் ஒன்ஸ் ஒரு மேல் பேக்கப் கேட்டிருந்தோம் நாங்கள். எப்போவும் ஃபிமேல் பேக்கப் தான் இருக்கும் ஒரு சாங்கில். ரொம்ப ரொம்ப நல்ல சாங் அது. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல சாங், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கிறச்சு இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன். இந்த மாதிரி சாங்ஸ் இருக்குது, ஸ்கோப் இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம் சாங். வெரி குட். அனுஷா, எஸ் சார். எக்ஸ்ப்ளோசிவ் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். அந்த நீங்கள் சொல்லியிருந்தாங்கல்ல மேடை எப்படி யூஸ் படுத்தணும் அப்படின்னு, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க. சாங் வெரி வெல். அண்ட் இந்த பாட்டுக்கு வேண்டிய எல்லா எஃபெக்டும் நல்லா கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். அண்ட் அஃப்கோர்ஸ் பேக்டு பை ஆத்ரேயா. சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அவருடைய அதாவது எத்தனை விதமான எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நான் கவுண்ட் பண்ணிட்டே வந்தேன். இப்படியே ஆனார் ஊனார் அப்புறம் விசில் அடித்தார், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தேட் ஆக்சுவலி ரப்ட் ஆன் அனுஷா ஆஸ் வெல். நீங்களும் நல்லா நல்லா பிக்கப் பண்ணி நல்லா பாண்டிங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஸோ ஒரு மேடை பாட ஒரு டிப்பிக்கல் சாங் இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரூலி என்ஜாய்ட். ஐ திங்க் வி ஆர் எண்டிங் திஸ் எபிசோட் ஆன் அ குட் நோட். தேங்க்யூ. தேங்க்யூ ஜட்ஜஸ். இந்த ஒரு நெஞ்சம் பாடும் ராகம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சாங். இது வரைக்கும் எந்த ரியாலிட்டி ஷோஸ்லையும் பெரும்பாலும் எடுத்து பாடாத ஒரு சாங். பட் இனிமேல் எல்லா ஷோஸ்லையும் எடுத்து பாடுவாங்க, அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரியான ரேர் சாங்கை சூஸ் பண்ணதுக்காகவே நம்ம ஜெயா டிவி டீமுக்காக நம்ம ஒரு ட்ரை கிளாப்ஸ் பண்ணிடலாம். ஆல் ரைட். ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கேட்கும்போது எல்லார் மனசுலையும் தோணுன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அடடா ஒன்ஸ் மோர் கேட்கலாமே அப்படின்னு. ஒன்ஸ் மோர் கேட்டால் கண்டிப்பாக பாடுவோங்க இல்லையா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை திரும்ப கொடுக்க போகிறீங்க. நம்ம அப்படியே இதே ஜோஷோட வந்து ஷோவை எண்ட் பண்ண போகிறோம். ரெடி? ஸ்டார்ட் மியூசிக். நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே நீ எய்த வானம் நான் கொண்ட நாணம் என்று நான் சொல்வதோ சூப்பரான ஒரு ஜோஷோட எப்படி இந்த எபிசோட் வந்து முடியுதோ இதே மாதிரி இன்னும் பல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மீண்டும் வேற ஒரு ரவுண்ட்ல இன்னும் புது எனர்ஜியோட நாங்க எல்லாரும் வந்து உங்களை மீட் பண்றோம். Until then, it's me Vaishali signing off. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கருவிகளின் சரணாலயம் பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ் மற்றும் உதயம் பருப்பு வகைகள். டாடா பாய். மௌனத்தில்
குரல்தான் உன்னடையாடும் அதை